உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நாம் பாமர மக்கள் கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் எவ்வாறு வாக்களித்திருக்கிறார்கள், அதை வைத்து நம்ம தமிழக அரசியல் கட்சிகள் 40க்கு 40 திமுக ஜெயிச்சது நமக்கு தெரியும் மாநிலத்தில். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினர் வாக்கு சதவிகிதம் எவ்வாறு பெற்றிருக்கிறார்கள், யார் கூடுதல் யார் குறைவு, தமிழக மக்களுடைய தீர்ப்பை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று மக்களிடமே கேட்டோம். அவர்கள் கூறியது உங்கள் பார்வைக்கு. அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 16 தொகுதிகளிலிருந்து வெற்றி கிடைச்சிருக்குன்னு வல்லுநர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் கிடைக்காது. எப்படி சொல்கிறீங்க? கட்சியை பார்த்தாலே தெரியாத ஆளுமை சரியில்லாத ஆளுமை, அதனால் ஒன்றும் கிடைக்காது. பாரதிய ஜனதா இங்கே எப்படியும் வர முடியாது, மக்களுக்கு பிடிக்காது, அதனால் ஜெயிக்க முடியாது. ஓட்டு சதவீதத்தை 2 மடங்காக உயர்த்திருக்கும் நாம் தமிழர் மாநில கட்சி அந்தஸ்து பெறுகிறது. அது எப்படி தான்? அது நல்ல கட்சி தான், நல்ல தலைவர். 18% வாக்குகளை பெற்றிருக்கும் பாஜக. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறாக தான் பார்க்குறேன். அது கூட்டணி சேர்ந்ததுனால கிடைச்சது. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. 40க்கு 40 வென்ற திமுக. அது எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் காங்கிரஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். அதிமுக பாரதிய ஜனதாவோட சேர்றதுனால அவங்களுக்கு கிடைக்காதுப்பா. ஜனதாவோட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வர முடியாது, அவங்களோட கூட்டணி இருக்கிறதுனால அவங்க வர முடியாது. அப்புறம் ஓட்டு சதவீதத்தை 2 மடங்காக உயர்த்திருக்கும் நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றிருக்காங்க. நீங்கள் தெரிகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுவுதுப்பா நிறையா அவங்களுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பெற கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சியை ஐயா திருமாவளவன் அவரோட கட்சி பெரும்பாலாக ஏற்றிட்டாங்க. 2 தொகுதியிலையும் அமோக வெற்றியில் ஜெயிச்சிட்டாங்க. ரவிக்குமார் சாரும் இன்னும் திருமாவளவனும் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்த ரிசல்ட் தான் இது. எவ்வளோ தான் பாஜக முயற்சி பண்ணாலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது. இது ஒரு பெரியார் பிறந்த மண், இது திராவிட மண் அப்படின்றத தமிழக வாக்காளர்கள் மீண்டும் நிரூபித்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் நீண்ட நெடுகாலமாக இந்த மண்ணுக்கான ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான போராட்ட களத்தில் உள்ள கட்சி. எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்போ இருக்க எதிர்காலங்கிறது எல்லாரும் ஒன்று கூடி ஒன்னா அமைச்சா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் ஒன்னா இருந்தா நிச்சயமா அவங்க கைப்பற்றுவாங்க. அவங்கவுங்க ஈகோல ஓபிஎஸ் அந்த பக்கம் இபிஎஸ் இந்த பக்கம் ஈகோ இருந்தா வாழ்க்கை அவங்களுக்கு சரியா அமையாது. அதனால ஒற்றுமை பலத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், வாக்கை கொடுக்கும். இனி தொடர்ந்து அவங்க பயணிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜக அந்த 2 கட்சியும் துண்டாடணும் அப்படின்னு போன தேர்தலையே அவங்க முடிவு பண்ணதன் காரணமாக தான் அவங்களோட கூட்டணி வச்சு இது எல்லாமே ஒரு நாடகம் தான், பாஜக நாடகம் தான். அதிமுக 1 இல்லை 2 இல்லை 3 4 மாறி ஆயிடுச்சு. அதனால இனி அவர்களுக்கு கருத்து ரீதியாக இல்லை கொள்கை ரீதியாக அவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வாய்ப்பு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோட அவங்களுடைய முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கான காலங்கள் முடிந்து விட்டது. இப்ப நாம் தமிழர்லாம் அதிக மாநில அந்தஸ்துலாம் பெற்றிருக்கதை எப்படி பாக்குறீங்க? நான் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றிருக்குதுன்னா ஆரம்ப காலத்துல இருந்து தனிச்சு நிக்குது. யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல, நீயா நானான்னு பார்க்கலான்னு பாக்குறாங்க. அதனால அவங்க தனிச்சு நின்று அவங்க அங்கீகாரம் பெற்றுக்குவாங்க. நாள் படம் அது வளர்ச்சாவும் இது இருக்கிறதெல்லாம் தேஞ்சு போயிருமே. பாட்டாளியும் தேஞ்சு போயிடும், தேமுதிகவும் தேஞ்சு போயிடும், ஏடிஎம்கவும் தேஞ்சு போயிடும். பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வராது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.